பிரைஸ் லார்ட். எல்லாருக்கும் சோத்திரம். பிரியமானவர்களே, இந்த ஜீசஸ் எயிட் கால் யூடியூப் வழியாக பார்க்கிறேன் சகோதர சகோதரிகளுக்காக கர்த்தரை சோத்திரிக்கிறேன். இந்நாளிலே ஒரு சாட்சியோடு கூட இந்த சங்கீதம் 12ஆம் அதிகாரத்தில் சில வசனங்களை நம்ம பார்ப்போம். ஆண்டவர் நடத்துவாராக. ஆமென். ரட்சியும் கர்த்தாவே, பக்தி உள்ளவன் அற்று போகிறான், உண்மை உள்ளவர்கள் மனுபுத்திரர் குறைந்திருக்கிறார்கள். ரட்சியும் கர்த்தாவே. ஆல்ரெடி அவர் ரட்சிக்கப்பட்டவர் தான். ஆனால் மறுபடியும் கேட்குறாரு தாவீது, ரட்சியும் கர்த்தாவே, பக்தி உள்ளவன் அற்று போகிறான். ஏன் அற்று போகிறான்? அவனை அற்று போகும்படியாக அநேக ஜனங்கள், எதிராளிகள், சொந்த பந்தத்தில் இருக்கிறவர்கள் அவனை என்ன பண்ணுறாங்க? நெருக்கிறாங்க. அப்போது தான் அவர் சொல்கிறாரு, ரட்சியும் கர்த்தாவே, பக்தி உள்ளவன் அற்று போகிறான் என்று. உண்மை உள்ளவர்கள் மனுபுத்திரர் குறைந்திருக்கிறார்கள். நிறைய பேர் கேடு செய்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். அவங்க எப்படி சொல்கிறாங்களாம்? அவர்கள் எங்கள் நாவுகளால் மேற்கொள்ளுவோம், நாங்கள் பேசுகிறோம், டேலண்ட்டு எங்களோட பேச்சு, எங்கள் நாவுகளால் மேற்கொள்ளுவோம், எங்கள் உதடுகள் எங்களுடையது, எங்கள் உதடுகள் எங்களுடையது, யார் எங்களுக்கு ஆண்டவன் என்று சொல்லுகிறார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் பலவிதமான காரியங்களில் அனுபவிக்கிறார்கள். கொலை செய்யப்படுகிறார்கள், அவர்கள் துரத்தப்படுகிறார்கள், கெடுக்கப்படுகிறார்கள், அடிக்கப்படுகிறார்கள், வீட்டை விட்டு துரத்தப்படுகிறார்கள், ஒதுக்கப்படுகிறார்கள். யார் கடவுள்? இயேசு கடவுளா? அவர் தான் வானத்தை பூமி படைச்சாரா என்று பேசி அவர்களால் வாயில் வந்தபடி அவங்க பேசுகிற காரியங்கள் அநேகம். அற்பமாக பார்க்கறது, ஒரு ஊழியக்காரி அற்பமாக பார்க்கறது. ஏன் நாவு, ஏன் உதடு, எனக்கு யார் ஆண்டவன் என்று பேசுகிறார்கள். பிரியமானவர்களே, பேசுகிறவர்களை அவர் சும்மா இருக்கிறதில்லை. அவர் எழுந்து அவர்களோட வழக்காடுகிறவராகவும் அவர்கள் மேல் சீர்கிறவராகவும் இருக்கிறாராம். நான் ஒரு நாள் ஆல்ரெடி ஒரு டைம் சொன்னேன்னு நினைக்கிறேன். வேகமாக நான் ட்ரெயின் பிடிக்கிறதுக்கு ஓடுறேன். ஒரு தாயார் என்னை பார்த்துட்டு, நான் ஊழியக்காரின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு போல், ஓடி வந்து, சிஸ்டர் நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால என் குடும்பத்தில் என் புருஷன் புரிஞ்சுக்காம என்ன பண்ணிட்டார், என்னை விட்டு, என் பிள்ளைகளை விட்டு ஓடி போயிட்டார். செபித்து கொள்ளுங்கள். பைபிளை வாங்கி படித்து பாருங்கள் பிரியமானவர்களே. இந்த இயற்கைக்கும் அவர் தான் மெய் தேவன் என்பதற்கும் மனிதன் வாழ்வதற்கும் அஸ்திபாரமே அவர்தான் என்பது அறிந்து கொள்ளலாம். அவங்களை அறிந்து கொண்டார்கள், அதனால் கிறிஸ்து இயேசுவிடத்திலே வந்தார்கள். அறியாதவர்கள் விட்டு விலகி போகிறார்கள், அவர்கள் வாய்க்கு வந்தபடி பேசுகிறார்கள். இன்றைக்கு என்னை கேட்குறாங்க என் சொந்தக்காரு, நீ போ, எதுக்கு பிள்ளைகளை இழுக்கிற, நீ போ, பிள்ளைகளை எதுக்கு நீ இழுக்கிற, அவங்க இஷ்டப்படி வீடு என்று சொல்லுகிறார்கள். அநேக குழப்பங்கள், அநேக குடும்பங்களில் ஏகப்பட்ட குழப்பங்கள். கிறிஸ்துவை அறியாததுனாலே பிசாசனன் அவர்களை நரகத்துக்கு கொண்டு போகிறதுக்கு நாவை வைத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். நாவை வைத்து ஆண்டவன் யார் எங்களுக்குன்னு சொல்லுகிறான். எங்களுக்கு ஆண்டவன் என்று சொல்லு, யார் எங்களுக்கு ஆண்டவன் என்று சொல்லுகிறார்கள். பிரியமானவர்களே, அவர்கள் துக்கத்திலே, துயரத்திலே, வேதனையிலே கிறிஸ்துவ நிமித்தம் நொறுக்கப்படும் பொழுது, பக்தி உள்ளவர்கள் அறுப்புண்டு போகும் பொழுது, பக்தி வைராக்கியத்தில் அவரையே நோக்கி கூப்பிடும் பொழுது, அப்போ செய்கிறார் ஆண்டவர். ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தம் நான் இப்பொழுது எழுந்து, எளியவன் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவர் மேல் நல்ல அந்த
பெருமூச்சு விடுகிறவர் மேல் சீறுகிறவர்களுக்கு, என்னுடைய பிள்ளைகள் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பிரியமானவர்களே, கவலையோடு, கஷ்டத்தோடு, துக்கத்தோடு, நஷ்டத்தோடு, ஐயோ இதுலேருந்து எப்படி நான் ஜெயிக்க போகிறேன், நான் எப்படி இவங்களை ரட்சிப்பில் கொண்டு வர போகிறேன் அப்படின்ற பயப்படுறீங்களா? பயப்படாதீங்க. எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு ராஜா வந்தார் போராட, யுத்தம் பண்ண. அவங்களுக்கு ஏகப்பட்ட லட்சம் பேர் கூட்டமாக இருந்தாங்க, இவருக்கு கூட்டம் கம்மி. இவருக்குள்ளே ஒரு பயம் வந்துச்சு. அவன் எழுதி கொடுத்த லெட்டரை கொண்டு போய் அவன் போட்ட கடிதத்தை கொண்டு போய் சபையில் வைத்து அழுது செபிக்கிறார். ஆண்டவரே, கர்த்தாவே எழுந்தருளும், எங்களை காப்பாற்றும். அவனும் அதிக கூட்டத்தோடு இருக்கிறான், நான் கம்மி கூட. ராஜா கேட்ட பொழுது, நீரே ஜெயிக்க வேண்டும் அப்படின்று கேட்கும் பொழுது அவர்கள் தோற்று போனார்கள். தோற்றது மாத்திரமல்ல, மரித்தும் போனார்கள். அவர்கள் பூமியிலே இல்லாமல் போனார்கள். வேதத்தில் ஏசாயா எரேமியா எனக்கு ஞாபகம் இல்லை. ஏன் நாளைக்கு சாக போகிறனுக்காக தினம் பயந்து சாகிறாய் என்று ஆண்டவர் பேசுகிறார். இன்னொன்று சொல்லுகிறார், உன் வழக்கை என்னிடத்தில் கொண்டு வை. ஏசாயா 40:21 உன் பலமான வழக்கை, நியாயமான வழக்கை என்னிடத்தில் கொண்டு வந்து வை, நான் உனக்காக வழக்காடுவேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களை, உங்கள் மேலே சீறுகிறவர்கள் மேலே, உங்கள் மேலே வந்து கோவப்படுத்துகிறவர் மேலே அவர் என்ன பண்ணுறாருன்னா, அமர்ந்திருக்காமல் நானே இப்பொழுது எழுந்து அவர்கள் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பிரியமானவர்களே, உங்கள் மேல் சீறுகிறார்களா? கோவப்படுறாங்களா? வாய்க்கு வந்தபடி பேசுகிறார்களா? அவர் நாவுகளை அறுத்து போடுவார். ஆண்டவர் அவர் நாவுகளை அறுத்து போடுவார். கவலைப்படாதீர்கள். நிறைய கேள்விப்படுறேன், அதை சொல்லணும்னா நேரம் ஓடி போயிடும். அற்பமாக நினைக்கிற காரியங்கள். பிரியமானவர்களே, உங்கள் மேல் சீறுகிறவர்களை அவர் விடமாட்டார். எழுந்து உங்கள் மேல் சீறுகிறவர்களை அவனை அவர்களுக்கு முன்னாடி உங்களை சுகமாக இருக்க பண்ண செய்ய வல்லவராக இருக்கிறார். கவலை கஷ்டத்தோடு இருக்கிற உங்கள் மேல் சீறுகிறவர்களை அவர்களை விட்டு விலக்கி உங்களை சுகமாக இருக்க செய்ய வல்லவர். அதற்காக தான் அழைத்திருக்கிறார். அம்பானி அழைக்கவில்லை. பெரிய பெரிய ஃபஸ்ட்டு நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3ன்னு பணக்காரங்களை அழைக்கவில்லை. உங்களை தான், என்னை தான் அழைத்திருக்கிறார். சீரும் பொழுது கர்த்தரிடத்தில் வாருங்கள், உங்களை சுகமாக இருக்க செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். இன்றைக்கு எழுந்து விட்டார். பிரியமானவர்களே, நமக்காக நம் சுகமாக இருக்க அவர் எழுந்து விட்டார். கவலைப்படாதீர்கள். கர்த்தர் கண்டிப்பாக உங்களை சுகமாக இருக்க வைக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். காட் பிளஸ் யூ. இந்த வார்த்தை உங்களுக்கு, இந்த மெசேஜ் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் மற்ற ஷேர் பண்ணுங்கள். தமிழில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை தாராளமாக போடலாம், உங்கள் சாட்சிகளை தாராளமாக போடலாம். சப்போர்ட் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். காட் பிளஸ் யூ. அல்லேலூயா. செபித்து கொள்ளுங்கள். ஆமென். அல்லேலூயா.